ஹாய் ஹலோ வணக்கம். இது சனிக்கிழமையோட மினி விலாக். சனிக்கிழமை அப்படியே அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் பாப்பாவுக்கு ஒரே ஹாப்பி, சித்தி வந்துட்டாங்க அப்படின்னு. ஸோ வந்த உடனே செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றணும்னு சொல்லிட்டு என்னையும் கூட்டிகிட்டு போய் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இருந்தா. நான் வெளியே வாசலெல்லாம் கூட்டங்காட்டி, சித்தி நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் பேஸ்கெட்டில் குப்பை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வாங்கி வாங்கி அவளே போட்டுட்ருந்தா. இப்போ இவளை பார்க்குறதுக்கு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இது, நம்ம சின்ன வயசில் இந்த மாதிரியெல்லாம் இல்லையே, இவ இப்போவே இப்படிலாம் வேலை செய்கிறாளேன்னு இருந்துச்சு. பட் இப்போ செய்கிறவங்க பின்னாடி செய்வாங்கன்னு நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. நான் நர்சரி போயிருந்தப்போ ஒரு செவந்தி பூச்செடி மட்டும் வாங்கியிருந்தேன். அது வந்துட்டு ஒத்த அடுக்கு உள்ள செவந்தி பூச்செடி, நல்லா ரெட் கலரில் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லி வாங்கியிருந்தேன். அது எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. சித்தி நான் தான் இது வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே வாங்கிட்டு போய் தனியாக வச்சுக்கிட்டான். ஈவினிங் என் வீட்டில் எல்லாம் வேலையை முடிச்சுட்டு பக்கத்தில் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். ரொம்ப நாள் கழித்து அங்கே போனேன். ஸோ அவன் ஆசையாக கேட்டால் மேகி செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேற்று நைட்டு வந்துட்டு மேகி செய்யலான்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி நானே தான் வீட்டில் செஞ்சேன். ரொம்ப நாள் கழித்து எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ணுன்னு சொல்லி ஆசையாக இருந்துச்சு. ஸோ எல்லாமே செஞ்சு வீட்டுக்கு மொட்டை மாடியில் போய் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடி மேகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டி ஒன்று ரெடி பண்ணிட்டோம். ஸோ எல்லாமே வீட்டில் கீழே எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு மேலே எல்லாருமே போய் நான், அவன், ஃப்ரெண்ட்ஸு, தங்கச்சி, எங்கள் பாப்பா எல்லாருமே சேர்ந்து ஜாலியாக ஈவினிங் ஃபுல்லாக நான் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி ரொம்ப ரிலாக்ஸிங்காக ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் எப்பயுமே வீட்டில் பக்கத்தில் இருக்கிறங்காட்டி டெய்லியும் வீட்டுக்கு போவோம் வருவோம். அங்கே இருக்கிறது நான் சாப்பிடுவேன், எங்கள் வீட்டுக்கு வந்து அவன் சாப்பிடுவான். பட் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கல. அதனால வந்து இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்ற மாதிரி எப்போவும் வருவோம். இதுவே வந்துட்டு ஒரு கெஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. பட் இன்றைக்கி தான் வந்துட்டு கொஞ்சம் டைம் நான் வீட்டுக்கு வந்து ஃப்ரீயாக இருந்தேன் அப்படிங்கிறங்காட்டி அங்கே போனேன். ஸோ அங்கே போய் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டு நல்லா பேசி சிரித்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம். எங்கள் பாப்பாவும் இருந்தங்காட்டி அவளுக்கு தலையும் புரியல காலும் புரியல. இவளுக்கு இந்த மாதிரிலாம் உட்காந்து சாப்பிட்றது ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறங்காட்டி அவளும் செம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. அவள் சாப்பிடாதவன் அன்னைக்கு உட்காந்து சாப்பிட்டது எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது குழந்தைங்களும் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஃபைனலாக நாங்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சு அவள் ஒரே ஜாலியாகவே கிளம்புனா, நாங்கள் போயிட்டு வரேன் அத்தை மாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேரும் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ரொம்ப சோல் சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.